கோழிக்கறியை குழம்பாவோ இல்லை வறுவலாவோ சாப்பிட்ருப்போம். எலும்பில்லா கோழிக்கறியை ஆட்டுக்கல்ல ஆட்டி எங்கள் பாட்டியோட கைப்பக்குவத்தில் மசாலா கொட்டி மொறுமொறுன்னு எண்ணெயில் பொரிச்செடுத்த இந்த கோலா உருண்டையை பல வகை உணவு கூட கடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இதை நொறுக்கு தீனியாக கூட சாப்பிடலாம். நாங்கள் கோழிக்கறி கோலா உருண்டை செய்யறதுக்காக 1.5 கிலோ எலும்பில்லா கோழிக்கறியை எடுத்துக்கிட்டோம். கோழிக்கறியை ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி துண்டு துண்டா அறுத்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்துக்கிட்ட கோழிக்கறியை இப்போ ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். கறியை ஆட்டுக்கல்ல ஆட்டும் போதே கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஆட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கலாம். கோலா உருண்டைக்கு ஏற்ற பதத்தில் கறியை ஆட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு, 200 கிராம் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 15 வரமிளகாய், 1.5 ஸ்பூன் சோம்பு, 200 கிராம் வெங்காயம், கொத்தமல்லி இலை, பட்டை லவங்கம், கறிவேப்பிலை. இப்போ கோலா உருண்டைக்கு அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பொட்டுக்கடலையை அம்மியில் கொட்டி மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை மாவா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ வர கொத்தமல்லியையும் வரமிளகாயவும் அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பட்டை லவங்கத்தையும் வரமிளகாய் கொத்தமல்லி கூடவே சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லி பட்டை லவங்கம் எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ சோம்பை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சோம்பையும் இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லா மசாலாக்களையும் ஆட்டி வச்சிருந்த கறிக்கோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் கொத்தமல்லி மசால், வெங்காயம், சோம்பு, கறிவேப்பிலை கொத்தமல்லி, அரைச்செடுத்த கடலை மாவு, 3 நாட்டுக்கோழி முட்டையையும் உடைச்சி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாக்கள் எல்லாத்தையும் கறியோட சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மசாலாக்களையும் நல்லா கலக்கிக்கிட்டாச்சு. இப்ப கோலா உருண்டையை எண்ணெயில போட வேண்டியதுதான். சட்டி நல்லா காஞ்சதும் இப்ப கடலை எண்ணெயை ஊத்திக்கலாம். கடலை எண்ணெய் இப்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்ப சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எண்ணெயில போட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுல உருண்டை இருந்தாதான் உள்ள நல்லா வேகும். இல்லைன்னா உள்ள வரைக்கும் வேக நேரம் எடுத்துக்கும், வெளியவும் தீஞ்சு போயிடும். கோழிக்கறி கோலா உருண்டை இப்ப தயாராயிடுச்சு. நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை தூவி விட்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சு கொத்தமல்லி இலையை தூவி விட்டா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும்.